இப்போ இந்த 3 பட்டியில் பார்த்தீங்கன்னா சில பேர் மரத்துலேயே வச்சுருப்பாங்க, அப்படியே தொங்க விட்ருப்பாங்க. அந்த மரத்தில் தொங்க விட்டா நம்மளால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கு இல்லையா? இந்த 3 லேயரில் கீழே இருக்கிற லேயரை வந்து நம்ம வந்து எடுத்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். இந்த பிளேட் அப்படின்றாங்க இல்லையா, இதை பார்த்திங்கன்னா அதோடைய எச்சங்கள் இருக்கும் சைடில். வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணணும். இதுதான் தேன் கூடையுடைய செட்டப். இது ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கிரீஸ் தடவி இருப்பேன். ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேனுடைய ஸ்வீட்டை எறும்பு எடுக்கக்கூடாது. எறும்பு எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தேனீக்கள் வந்து அலர்ட் ஆகிடும். அலர்ட் ஆகிட்டால் என்ன பண்ணும், இது நம்மளுக்கு சேஃப்டியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுங்க. அதனால் கிரீஸ் தடவிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எறும்பு, சின்ன சின்ன பூச்சி அது எதுவுமே ஏறாது. இப்போ இந்த 3 பாக்ஸில் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற தேனை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் எடுத்துட்டோம் அப்படின்னா தேனீக்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தேன் காலேட்டினால அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மேலே இருக்கிற இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 5 பாக்ஸ் இருக்கும் ஜன்னல் மாதிரி. அதில் தான் என்ன பண்ணால் இதை கட்டியே முடித்த பின்னாடி தேனீக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதில் கட்ட ஆரம்பிக்கும். இது நான் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். அது ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரல. வந்த பின்னாடி நானே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கீழே விழாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கயிறு வெட்டு கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் காற்றடிச்சாவோ இல்லை யாராச்சும் திடீர்னு வந்து தொடும்போதோ என்ன ஆகும் அப்படின்னா தெரியாமல் இவ்வளோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், தள்ளும்போது கீழே விழாமல் இருக்கும். அந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும்போது அது எப்படி அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நன்றி.